வாங்க தமிழ் நேயர்களே, தமிழ் கோல்வல் சேனல் 2.0விற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். மீண்டும் தங்கத்தின் விலையானது ஒரு சரிவை தந்து நமக்கு இன்ப அதிர்ச்சியை தந்திருக்கும் வேளையில் வெள்ளியின் விலையானது இன்று விலை மாற்றம் இல்லாமல் இருந்தாலும் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையானது இந்த வாரத்தில் சரிவதற்கான வாய்ப்புகள் எவ்வளவு உள்ளது, என்னென்ன காரண காரியங்கள் என்பதை பற்றி எல்லாம் உங்கள் வீட்டிலிருந்து தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும். வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் செய்யும். வெள்ளி விலை 1 கிராம் 250 காணப்பட்டது. இன்று விலை மாற்றமின்றி 250 8 கிராம் 2000 ரூபாயாக காணப்பட்டது. விலை மாற்றமின்றி 2000 ரூபாயாகவும் 10 கிராம் 2500 ரூபாயாக காணப்பட்டது. விலை மாற்றமின்றி 2500 ரூபாயாகவும் 100 கிராம் 25000 ரூபாயாக காணப்பட்டது. விலை மாற்றமின்றி 25000 ரூபாயாகவும் 1 கிலோ 2,50,000 காணப்பட்டது. விலை மாற்றம் எதுவுமின்றி 2,50,000 ரூபாய் என்கிற விலை நிலவரத்திலேயே காணப்படுகிறது. இதே வேளையில் நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் கூட பரவாயில்லை, வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் செய்தால் போதும். 24 கேரட் தங்கத்தின் விலை 1 கிராம் 15,218 17 விலை சரிவுடனும் 8 கிராம் 1,21,744 136 விலை சரிவுடனும் 10 கிராம் 1,52,180 170 ரூபாய் விலை சரிவுடன் காணப்படும் வேளையில் 100 கிராமின் விலையானது 15,21,800 ரூபாயாக ஒரே நாளில் 1,700 ரூபாய் என்கிற விலை சரிவில் காணப்படுகிறது. இந்த 24 கேரட் தங்கத்தின் விலையானது மேற்கொண்டு சரிவதற்கான வாய்ப்புகள் என்று பார்த்தால் சவரன் விலையை பொறுத்தவரை 1,21,000 காணப்படுவது மேற்கொண்டு ஏற்றம் என்று பார்த்தால் 3,000 4,000 சரிவு என்று பார்க்கும் பொழுது 3,000 3,500 வரை இருப்பதற்கான வாய்ப்புகளும் சூழலும் அதிகமாகவே காணப்படும். அதே வேளையில் மீண்டும் நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் கூட பரவாயில்லை, வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் செய்தால் போதும். 22 கேரட் தங்கத்தின் விலை 1 கிராம் 13,950 15 விலை சரிவுடனும் சவரன் விலை 1,11,600 120 விலை சரிவுடனும் இதே வேளையில் 10 கிராம் 1,39,500 150 விலை சரிவுடன் காணப்படும் வேளையில் 100 கிராம் 13,95,000 ரூபாயாக 1,500 ரூபாய் என்கிற சரிவில் காணப்படுகிறது. சவரன் விலையை பொறுத்தவரை 1,11,000 காணப்படுவது மேற்கொண்டு ஏற்றம் என்று பார்த்தால் 3,000 3,800 சரிவு என்று பார்க்கும் பொழுது 3,000 3,400 500 வரை இருப்பதற்கான வாய்ப்புகளும் சூழலும் அதிகமாகவே காணப்படுகிறது. அமெரிக்க பங்குச்சந்தையானது சரிவில் காணப்பட்டாலும் 54,000 புள்ளிகளுக்கு மேலேயே காணப்படுகிறது. குறிப்பாக கேட்டபில்லர் மற்றும் நமக்கு நைக் போன்ற பங்குகளின் சரிவானது இந்த பங்குச்சந்தை சரிவுக்கு முக்கியமான காரணமாக பார்க்கப்பட்டாலும் பங்குச்சந்தையானது 54,000 புள்ளிகளுக்கு மேலேயே காணப்படுகிறது. இந்த பங்குச்சந்தையின் ஏற்றம் சரிவு என்ற போக்கானது பங்குச்சந்தையில் முதலீடுகளை ஈர்க்கிறது. இது தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை சரிவை மேலும் ஊக்குவிக்கும் வண்ணமாக மேற்கொண்டு அமையப் போகிறது.